நீங்க பல மீம்ஸ்களை பார்த்திருப்பீங்க. ஆனால் அந்த மீம்ஸ்களின் பின்னுள்ள உண்மை என்ன என்பதை நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா? நம்முடைய கண் இமைப்பது நிற்கும் போது என்ன ஆகும் என்று தெரியுமா? ஒரு தாரா அமேசான்ல எப்படி ஷாப்பிங் செய்கிறான் என்பதை தெரிஞ்சுக்கிட்டா அது உங்கள் காலடியில இருந்து நிலத்தை இழுக்கச் செய்யும். உலகில் சில நிறுவனங்கள் உங்களிடம் பணம் வாங்கி உங்களை கடத்தும். இதை அறிந்தால் உங்கள் அறிவு பறந்துவிடும். அண்ணா, இந்தியாவில் இப்போது எலிகள் வெறும் தானியமே அல்லாமல் கஞ்சாவும் சாப்பிட ஆரம்பித்து விட்டன. அண்ணா, வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் இந்த வீடியோ மிகவும் அற்புதமாக இருக்க போகிறது. இன்னும் வரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். எண் 17 இருங்கள். நாம் கண் இமைப்பதை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும்? கண் இமைப்பது வெறும் பழக்கம் அல்ல, இது நம் வாழ்க்கையோடு தொடர்புடையது. நீங்கள் ஒரு நிமிடம் கண்களை இமைக்காமல் இருந்தால் யாரோ கண்களில் மிளகாய் தூவி விட்டது போல உணர்வீர்கள். 2 நிமிடங்கள் கழித்து எல்லாம் பழுப்பு நிறமாக தெரியும். 5 நிமிடங்கள் கழித்து கண்கள் சிவப்பாக அல்ல, தூய இரத்தமாக மாறிவிடும். நீங்கள் பேய் பார்த்தது போல. அரை மணி நேரம் கண்களை இமைக்காமல் இருந்தால் கண்களில் டாட்டூ மெஷின் ஓடுவது போல உணர்வீர்கள். 1 மணி நேரம் கழித்து கண்களில் அழுக்கு, இறந்த செல்கள் சேரத் தொடங்கும். 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் கழித்து ஒரு பூச்சி வெளியே வந்து நம்பர் 16 குரங்கின் வாழைப்பழ ஸ்டைல் என்று சொல்வது போல இருக்கும். மனிதர்கள் ஸ்மார்ட் போனில் எவ்வளவு பிஸியாக இருக்கிறார்களோ அதே போல் குரங்குகளும் வாழைப்பழம் சாப்பிடும் முறையை அப்டேட் செய்துவிட்டன. குரங்குகள் மனிதர்களுக்கு எதிராக வாழைப்பழத்தை கீழ்ப்பக்கத்திலிருந்து தோல் உரிக்கின்றன, அதுவும் தோலை அதிகமாக சேதப்படுத்தாமல். உண்மையில் இதுவே சரியான முறையாகும். அடுத்த முறை யாராவது குரங்க பத்தி பேசும்போது நன்றாக யோசிச்சு பேசுங்கள், அவன் உங்களை விட புத்திசாலி. எண் 15 121 ஆண்டுகளாக எரிகின்ற ஒரு விளக்கு. 1901 நிறுவப்பட்டது, இன்று கூட எரிகிறது. இதுக்கு பேர் சென்டெனியல் லைட். இது கலிபோர்னியாவின் ஒரு தீயணைப்பு நிலையத்தில் நிறுவப்பட்டுள்ளது. அந்த காலத்தில் இருந்த தொழில்நுட்பம் இவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பதால் அது இன்னும் உயிருடன் இருக்கிறது. ஆனால் இன்றைய காலத்தில் 2-3 ஆண்டுகளில் போன், வாஷிங் மெஷின் எல்லாம் குப்பையாகி விடுகின்றன. ஏனெனில் இப்போது பொருட்கள் திட்டமிட்டு விரைவில் பழுதடையுமாறு உருவாக்கப்படுகின்றன. நீங்கள் மீண்டும் மீண்டும் புதியதை வாங்க வேண்டும் என்பதற்காக. எண் 14 எப்படி ஒரு நாய் பைரமிட் அரசனாக ஆனது? கிசாவின் கிரேட் பைரமிட் மீது ஏறுவதற்கு மனிதர்களுக்கே அனுமதி கிடையாது. ஆனால் ஒரு நாள் ஒரு நாய் அங்கே ஏறிவிட்டது. அங்கேயுள்ள பாதுகாப்பு பணியாளர்கள் தள்ளி போ, நாய் விடு போகட்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எண் 13 நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நெதர்லாந்தில் மக்கள் மருந்து சாப்பிட விரும்பவில்லை என்பதால் அவர்கள் பாராசிட்டமால் ஐஸ்கிரீம் உருவாக்கினார்கள். குளிர்ந்ததாக சாப்பிடுங்கள், தலைவலி அப்படியே மறைந்து போய்விடும். போலி காதலரின் பதில் வந்த மாதிரி. ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள், ஒவ்வொரு நாளும் தலைவலி வந்து கொண்டே இருக்கும். எண் 12 எலிக்கு ஹைப் ஹட். மதுராவின் ஒரு போலீஸ் நிலையத்தில் 521 கிலோ கஞ்சா வைக்கப்பட்டிருந்தது. பிறகு என்ன நடந்தது? எலிகள் சுமார் 90 லட்சம் மதிப்புள்ள கஞ்சாவை சாப்பிட்டு விட்டன. எந்த மனிதரும் இல்லை, எலிகள் மட்டுமே எடுத்துச் சென்றன. இப்போது எலிகள் டிஜேவில் நடனம் ஆடிக்கொண்டிருப்பார்கள். எண் 11 மனிதர்கள் ஆன்லைனில் ஷாப்பிங் செய்வது புரிகிறது, ஆனால் ஒரு கிளி அமேசானில் இருந்து பொருட்கள் ஆர்டர் செய்தால் இதை பாருங்கள். இது ஒரு ஆப்பிரிக்கன் கிரே பர்ரட் 2020 அலெக்சாவை பயன்படுத்தி மோசடி செய்தது. வீட்டின் உரிமையாளர் வெளியே சென்றவுடன் இந்த கிளி அலெக்சாவிடம் பேசும். அலெக்சா, எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டும், கொஞ்சம் திராட்சை வேண்டும் மற்றும் ஆமாம், ஒரு தர்பூசணியும் அனுப்பிவிடு. அலெக்சா ஒரு நேர்மையான இயந்திரம் தான், அதில் அவளுக்கு என்ன தவறு இருக்கிறது? உடனே ஆர்டர் செய்துவிடும். இந்த கிளி சாதாரணமானது இல்ல, இது உரிமையாளரின் குரலை கூட மிக துல்லியமாக நகல் செய்ய கற்றுக்கொண்டது. அதே குரலில் தான் ஷாப்பிங் செய்தது, மேலும் பல விஷயங்களையும் செய்தது. மரம் மற்றும் சந்தேகம் இரண்டும் பெரியவையாக இருந்தன. இப்போது யோசித்தால் ஒரு கிளி ஷாப்பிங் செய்தால் மனிதனின் வேலை என்னாகும் நண்பா? எண் 10 கங்கை நதியில் காணப்படும் கங்கை ஷார்க், கிளேபியஸ் கங்காடெகாஸ். இது உலகிலே மிகவும் அரிதான ஷார்க்களில் ஒன்றாகும். இது நதியின் மண்ணில் மறைந்து கொண்டு தாக்கும். அதாவது முதலைகளுக்கு மட்டும் பயப்படுவது போதாது, கங்கையில் இப்போது ஷார்க் கூட மறைந்து காத்திருக்கிறது. எண் 9 உங்கள் மூளையின் வயரிங் இப்படியானால் நீங்கள் கைகள், கால்கள், உதடுகளை கடிக்க ஆரம்பிப்பீர்கள் என்று நினைத்து பாருங்கள். இதையே லெஸ் நேம் சிண்ட்ரோம் என்பர். இந்த நபர்கள் தங்களை இவ்வளவு கடிக்கிறார்கள், பலமுறை விரல்கள் இழக்க நேரிடும். எண் 8 நீங்கள் ஒருபோதும் சிந்தித்தீர்களா கழிப்பறை கூட அருங்காட்சியகத்தில் வைக்கப்படலாம் என்று? தென்கொரியாவினர் இதை ஒரு முறை செய்து காட்டியிருக்கிறார்கள். அங்கே உள்ள கழிப்பறை அருங்காட்சியகம் என்றால் மக்கள் வரலாறு படிக்கவோ தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ளவோ மட்டுமல்லாமல் அங்கு நீங்கள் அரசர்களின் தங்க கழிப்பறையையும் இன்றுள்ள ஸ்மார்ட் கழிப்பறையையும் காணலாம். அது தானாகவே பேசவும் செய்யும். வெறும் எழுந்து கத்த வேண்டிய அவசியமில்லை. இதற்கெல்லாம் நிறுவியவர் சாதாரணமான ஒருவர் அல்ல. அவர் தன்னை மிஸ்டர் டாய்லெட் என்று அழைக்கிறார். அவர் தன் வீட்டையும் கழிப்பறை வடிவில் கட்டியுள்ளார். இதைவிட அதிகமாக கழிப்பறை மீது காதல் காட்டியவர் இன்னும் யாரும் இல்லை. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், அங்கே சென்று செல்ஃபி எடுக்க விரும்புவீர்களா அல்லது உங்கள் வாஷ்ரூம் போதுமானதா? எண் 7 முத்திராப்பாகில் எலிகள் அதிகமாக தொந்தரவு செய்ததால் நகராட்சி 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் டெண்டர் வெளியிட்டுள்ளது. எலியை பிடிப்பவருக்கு பணம் வழங்கப்படும். அதாவது இப்போது எலி பிடிப்பதும் ஒரு அரசு வேலை ஆகிவிட்டது.
அண்ணா, இந்தியாவில் வேலை இல்லை, யார் சொல்கிறார்கள்? எண் 6. நண்பர்களே, உலகிலேயே மிக நீளமான தொலைபேசி அழைப்பு யாருடையது? எரிகா மற்றும் எப்ரின் 2012ஆம் ஆண்டு தொடர்ந்து 46 மணி நேரம் 12 நிமிடம் 52 வினாடிகள் பேசினர். கின்னஸ் புத்தகமும் இந்த சாதனையை பதிவு செய்துள்ளது. ஆனால் ஒரு நிபந்தனை, அவர்கள் 10 வினாடிகளுக்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை. இப்போது சிந்தித்துப் பாருங்கள், 2 நாட்கள் தொடர்ந்து பேசுவது எவ்வளவு கடினம். குதுகுதி அடிப்படையிலான தண்டனை, குற்றவாளிகளை குதுகுதி செய்து சித்திரவதை செய்தார்கள். அவ்வளவு குதி செய்ததால் அவர்கள் தாங்களே ஒப்புக்கொண்டு நான் தான் செய்தேன் விடு என்று சொல்லிவிடுவார்கள். இன்று சிபிஐ இருந்த, அப்போது எலக்ட்ரிக்கல் துறை இருந்தது. எண் 4. நீங்கள் ரோம் ஓபன் டாய்லெட் பற்றி அறிந்திருக்கிறீங்களா? பண்டைய ரோமில் திறந்த கழிப்பறைகள் இருந்தன. அங்கு ஒரே நேரத்தில் 36 பேர் அமர்ந்து தங்களது தேவைகளை செய்தார்கள், எந்த ஒரு சுவரும் இல்லாமல். எண் 3. டடட் நிறுவனம். இது நோயாளிகளுக்காக உங்களை கடத்தி விடுகிறார்கள் முழு திட்டத்துடன். உங்களை கட்டி போடுவாங்க, அடிப்பாங்க, மின்சாரம் கொடுப்பாங்க கூட. ஆனால் இது எல்லாம் உங்கள் அனுமதியுடன் தான். 2. ஹாங்காங்கில் ஒரு மனிதர் 9,22,00,000 ரூபாய் மதிப்பில் ஒரு கழிப்பறை உருவாக்கியுள்ளார். அது முழுவதும் தங்கத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது சிந்தியுங்கள், நாம் கழிப்பறை காகிதம் தேடி அலைகிறோம், ஆனால் அவர்கள் அங்கே தங்கச்சுவரை துடைக்கிறார்கள். அது ஒரு இயந்திரம் போல இருக்கிறது, ஆனால் வாயே இல்லை. அந்த மனிதர் பணத்தை துவைக்கிறாரோ என தோன்றுகிறது. முதல் இடம். இன்று உலகம் முழுவதும் ஓரா பாய் என்று அறியப்படும் இந்த குழந்தை ஒரு காலத்தில் பள்ளிக்கூடம் போக முடியவில்லை. ஆம் நண்பா, பள்ளிக்கூடம் இல்லை, ஏனெனில் வயிறு நிறைய சாப்பிட பணம் இல்லை. பள்ளி கட்டணம் என்பது ஒரு கனவாகவே இருந்தது. ஆனால் பின்னர் இணையம் சொன்னது, இப்போவே நிறுத்து, நீ விரைவில் வைரலாக போகிறாய். ஆனால் இந்த இந்தோனேசியா குழந்தை அப்படி ஒரு நடனம் ஆடியது. மக்கள் சொன்னார்கள், அட இது சூப்பர். மற்றும் அவனை கேட்டார்கள், இப்போது வைரலான பிறகு என்ன வேண்டும் என்றால், இந்த சிறிய பயம் கொண்டவன் சொன்னான், பள்ளி வேண்டும், அது கூட இலவசமாக. முழுமையாக MCUவில் உள்ள ஸ்பைடர்மேன் மாதிரி மனது இருக்கிறது. இதன் சக்தி வந்ததும் பொறுப்பையும் புரிந்து கொண்டான். இப்போது இந்தோனேசியா அரசு யோசிக்கிறது, இந்த குழந்தையை பள்ளிக்கு அனுப்புங்கள், இல்லையெனில் இது நடனத்தில் படிப்பை சட்னி மாதிரி ஆக்கிவிடும். அடுத்த முறையில நீங்கள் பள்ளியிலிருந்து சலிப்பாக இருக்க நினைத்தால் அந்த ஓராபாயை நினைவில் கொள்ளுங்கள். வைரலான பிறகும் பள்ளி கேட்கிறான். அப்படி என்றால் நண்பர்களே, வீடியோ முடிஞ்சு வச்சது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை.